வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் 3 எரிமலை அத்தியாயம் 8 மரத்தடியில். இரும்பையொத்த கையினால் தன் கையை அவ்விதம் பிடித்தவன் ஆஜானுபாகுவான ஒரு போலீஸ்காரன் என்பதை கண்டான். ஒரு கண நேரத்துக்குள் சூர்யாவின் உள்ளத்தில் 1000 எண்ணங்கள் பாய்ந்து சென்றன. இத்தனை நாட்கள் இத்தனை தூரம் பிரயாணம் செய்த போதெல்லாம் பிடிபடாமல் வந்து கடைசியாக இந்த டில்லி நகரின் முழு சோம்பேறி போலீஸ்காரனிடம்தான் சிக்கிக்கொள்ள வேண்டும். அதுவும் தான் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் சில பாக்கி இருக்கும்போது. இன்னும் 2 நாள் அவகாசம் தனக்கு கிடைத்திருக்க கூடாதா? இவ்விதம் ஏற்பட்ட மனக்கலக்கத்தை சூர்யா வெளியில் காட்டிக் கொள்ளாமல், யார் நீ? எதற்காக என் கையை பிடிக்கிறாய் என்று அதட்டலாக கேட்டார். போலீஸ்காரன், இன்ஸ்பெக்டர் சாஹிப் உன்னை கூட்டிக் கொண்டு வரச் சொன்னார் என்று சொன்னதும் சூர்யாவின் கலக்கம் அதிகமாயிற்று. உன் இன்ஸ்பெக்டர் சாஹிப்பை எனக்கு தெரியாது. அவரிடம் எனக்கு என்ன வேலை? நான் வர முடியாது என்று சொன்னான். அதற்கு அந்த போலீஸ்காரன், இன்ஸ்பெக்டர் சாஹிப்பை பார்த்தால் அப்படி சொல்ல மாட்டாய், சீக்கிரம் வா என்று கூறினான். இதை அவன் கூறிய குரல் சூர்யாவின் மனத்தில் ஏதோ ஒரு சந்தேகத்தை உண்டாக்கியது. குரலை காட்டிலும் அதிகமாக அந்த போலீஸ்காரனுடைய முகத்தில் தோன்றிய புன்னகையும் கண் சிமிட்டலும் சூர்யாவின் மனத்தில் குழப்பத்தை உண்டாக்கின. இதற்குள்ளே ஜும்மா மசூதியின் படிகளில் அவர்கள் நின்ற இடத்துக்கு அருகில் கூட்டம் அதிகமாக சேர ஆரம்பித்தது. சிலர் போலீஸ்காரனுக்கும் சூர்யாவுக்கும் நடந்த விவாதத்தை கவனிக்கவும் தொடங்கியிருந்தார்கள். இதையெல்லாம் ஒரு வினாடி நேரத்துக்குள் எண்ணி பார்த்து, எப்படி இருந்தாலும் அந்த போலீஸ்காரனுடன் போவதே நல்லது என்று சூர்யா தீர்மானித்தான். சரி, வருகிறேன். இன்ஸ்பெக்டர் சாஹிப் எங்கே இருக்கிறார் என்று கேட்டான் சூர்யா. பேசாமல் என்னுடன் வா. ஆனால் ரொம்ப நெருங்கி வராதே. கொஞ்ச தூரத்திலேயே என் பின்னால் வந்து கொண்டிரு. இன்ஸ்பெக்டர் சாஹிப்பிடம் நான் உன்னை அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு போலீஸ்காரன் நடந்தான். சூர்யாவுக்கு இப்போது தைரியம் அதிகமாயிற்று. தான் தப்பித்துக் கொள்வதற்கு சௌகரியமாக போலீஸ்காரன் முன்னால் சென்றதினாலும் அவன் திரும்பிக் கூட தன்னை பார்க்காததினாலும் சூர்யாவின் மனத்தில் ஏற்கனவே தோன்றிய எண்ணம் உறுதிப்பட்டது. போலீஸ்காரன் போன வழியே அவனை தன் கண் பார்வையிலிருந்து தவற விடாமல் பின்னால் நடந்து சென்றான். போலீஸ்காரன் ஜும்மா மசூதியை சுற்றி ஜே ஜே என்று நெருங்கி நின்ற ஜனக்கூட்டத்தின் வழியாக புகுந்து நடந்து வெள்ளி வீதிக்கு சென்று மணிக்கூண்டை அடைந்தான். பிறகு டவுன்ஹால் காம்பவுண்டுக்குள் புகுந்து போய் அதன் பின்புறத்தில் கொஞ்ச தூரத்தில் இருந்த விசாலமான மைதானத்தை அடைந்தான். இன்று காந்தி மைதானம் என்று பெயர் பெற்று விளங்கும் அந்த மைதானத்தில் ஆங்காங்கே சில மரங்களும் செடிகளும் இருந்தன. மைதானத்தின் விளிம்பை அடைந்ததும் போலீஸ்காரன் நின்று திரும்பி பார்த்தான். சூர்யா சமீபத்தில் வந்தவுடனே அவன் சற்று தூரத்தில் இருந்த ஒரு மரத்தை சுட்டிக்காட்டி, அந்த மரத்துக்கு பின்னால் இன்ஸ்பெக்டர் சாஹிப் இருக்கிறார், போய் பார்த்துக்கொள். இன்ஸ்பெக்டர் சாஹிப்பும் நீயும் பேசும்போது நான் அருகில் இருப்பது நன்றாயிராது. உங்களுக்குள் எத்தனையோ ரகசியங்கள் இருக்கும் என்று சொல்லி மறுபடியும் புன்னகை புரிந்தார். சூர்யா பொங்கி வந்த வியப்புடனே போலீஸ்காரர் சுட்டிக்காட்டிய மரத்தை நோக்கி சென்றான். மரத்தின் அருகில் போகும்போது அதன் பின்னால் ஒரு பெண் உட்கார்ந்து கையில் வைத்துக் கொண்டிருந்த புத்தகத்தை ஆழ்ந்த கவனத்துடன் படித்துக் கொண்டிருந்தது தெரிந்தது. அவள் யார் என்ற எண்ணம் சூர்யாவின் உள்ளத்தில் உதயம் ஆவதற்குள் அவனுடைய காலடி சத்தத்தை கேட்டு அந்த பெண் தலை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் தாரிணி என்று கண்டதும் சூர்யாவுக்கு மகிழ்ச்சி பொங்கிற்று. வருக வருக, வீரர் சூர்யாவின் வரவு நல்வரவாகுக என்றாள் தாரிணி. ஓஹோ, இன்ஸ்பெக்டர் சாஹிப் நீங்கள்தானா? அந்த போலீஸ்காரர் என் கையை பிடித்ததும் ஒரு நிமிஷம் திணறிப் போய்விட்டேன் என்று சொல்லிக்கொண்டே சூர்யா தாரிணிக்கு எதிரில் உட்கார்ந்தான். மேலும் தொடர்ந்து, உங்களுடைய சாமர்த்தியம் எனக்கு தெரிந்த விஷயம்தான். ஆயினும் ஒரு போலீஸ்காரனையே உங்கள் வலையில் சிக்க வைப்பீர்கள் என்று எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னான். போலீஸ்காரனை பார்த்து, எதற்காக அவ்வளவு பயம்? புரட்சி வீரர் சூர்யாவே போலீஸ்காரனுக்கு பயப்பட்டால் மற்றவர்களின் கதி என்ன
என்று தாரிணி கேட்டாள். பயம் என்று நான் சொன்னேனா? எத்தனையோ இடங்களில் எவ்வளவோ வேஷம் போட்டு எத்தனையோ தந்திரம் செய்து போலீசாரிடம் தப்பி வந்தேன். புனிதமான சந்நியாசி வேஷம் கூட போட்டுக்கொண்டேன். அப்படியெல்லாம் செய்து இத்தனை தூரம் டில்லிக்கு வந்துவிட்டு தங்களை சந்திக்காமல் விஷயம் இன்னதென்று தெரிந்து கொள்ளாமல் போலீஸ் லாக்கப்புக்கு போகிறதென்றால் திகைப்பாயிராதா? போன காரியமெல்லாம் பூர்த்தியாயிற்றா என்று தாரிணி கேட்டாள். எப்படி பூர்த்தியாகும்? அதற்குள்ளேதான் தலை போகிற காரியம் என்று தங்களிடமிருந்து கடிதம் வந்துவிட்டதே. அந்த கடிதத்தினால் தேவப்பட்டணத்தில் நேர்ந்த விபரீதங்களை கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். எதற்காக அப்படி கடிதம் எழுதினீர்கள்? சீதாவுக்கு அவ்விதம் என்ன நேர்ந்து விட்டது? உண்மையில் சீதாவை நினைத்தால் எனக்கு கோபம் வருகிறது. ஒரு தனிப்பட்ட மனுஷிக்காக எவ்வளவோ முக்கியமான தேசிய காரியங்கள் தடைப்பட்டு போகிறதென்றால் நான் அவ்விதம் நினைக்கவில்லை. கோபுரத்தை பொம்மை தாங்குகிறது என்று நினைத்துக் கொள்வது போல நம்மாலேதான் தேசத்தின் காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்கிறோம். தெய்வ சித்தம் ஒன்று இருக்கிறது. அதன் சட்டப்படி எல்லாம் நடக்கின்றன. தேசத்தை நாம் காப்பாற்ற முயல்வதை விட நமக்கு தெரிந்திருக்கும் ஒருவரின் கஷ்டத்தை போக்கினால் கைமேல் பலன் உண்டு என்றாள் தாரிணி. கடைசியாக நாம் சந்தித்த பிறகு தத்துவ ஆராய்ச்சி பலமாக செய்திருக்கிறீர்கள். முந்தடவை நாம் பேசிய போது தனி மனிதர்களுடைய சுக சௌகரியங்களை காட்டிலும் தேச நன்மையே பெரிது என்று முடிவு செய்தோம். இந்த மாறுதலுக்கு காரணம் என்னவோ தெரியவில்லை. உங்கள் அத்தங்கால்தான் காரணம். தேசம் எந்த கேடாவது கெட்டுப்போகிறது. சீதாவின் கஷ்டம் நீங்கினால் போதும் என்று எனக்கு இப்போது தோன்றுகிறது. சீதாவின் பேரில் உங்களுக்கு அளவில்லாத கருணை உண்டாகியிருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை. ஒருவரிடம் ஒருவர் பிரியம் கொள்வதற்கு காரணம் வேண்டுமா என்ன? வேண்டியதில்லைதான். பிரியம் கொள்வதற்கு காரணம் வேண்டியதில்லை என்பதினாலேதான் ஸ்திரீகள் முதல் நம்பர் அயோக்கியர்கள் பேரில் காதல் கொள்ளுகிறார்கள். நீங்கள் சொல்லுவது எனக்கு நன்றாய் புரியவில்லை. ஸ்திரீகள் அயோக்கியர்கள் மீது மட்டுமே காதல் கொள்கிறார்கள் என்றா சொல்லுகிறீர்கள்? அப்படியானால் அதை நான் ஒப்புக்கொள்ள முடியாது. ஸ்திரீகள் காதல் கொள்ளக்கூடிய யோகியர்கள் சிலரும் இருக்கிறார்கள். எனக்கு அப்படிப்பட்ட யோகியர் ஒருவரை தெரியும் என்று தாரிணி கூறிவிட்டு எங்கேயோ பார்த்தாள். சூர்யா எரிச்சலுடன், அப்பேற்பட்ட தனிப்பெரும் யோகியன் யார் என்று எனக்கும் தெரியும். அவன் பெயர் சௌந்தரராகவன் இல்லையா என்றான். நான் சௌந்தரராகவனை நினைத்து கொண்டு பேசவில்லை. என்றாலும் அவரையும் நான் யோகியர் என்று சொல்ல மாட்டேன். ஏதோ சில தவறுகள் அவர் செய்யக்கூடும். ஆனால் சீதாவிடம் அவருக்கு எவ்வளவோ அன்பு உண்டு என்பது எனக்கு நிச்சயமாய் தெரியும். சீதா தன்னுடைய வீண் சந்தேகங்களினால் அவருடைய அன்பையெல்லாம் விஷமாகச் செய்து விடுகிறாள் என்றாள் தாரிணி. போகட்டும். ராகவனுடைய அந்தரங்கத்தை சீதாவை விட நீங்கள் நன்றாய் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? சில சமயம் ஒரு பொருளுக்கு மிகவும் சமீபத்தில் இருப்பவர்களை காட்டிலும் கொஞ்சம் தூரத்தில் இருப்பவர்களுக்கு அதன் சொரூபம் நன்றாய் தெரிகிறது. அதனால் சீதாவை காட்டிலும் ராகவனுடைய உள்ளத்தை என்னால் நன்றாய் அறிந்து கொள்ள முடிந்தது. யார் கண்டார்கள்? சீதாவை காட்டிலும் ராகவனுடைய உள்ளத்துக்கு நீங்கள் அதிக சமீபத்தில் இருக்கலாம் அல்லவா? சூர்யா, நீங்கள் ஏதோ விகல்பமாக பேசுகிறீர்கள். இத்தனை நேரமும் அறியாமல் போனேன். இப்படி பேசுவதனால் நான் உங்களுடன் பேசுவதற்கே இஷ்டப்படவில்லை. நீங்கள் எழுந்து போகலாம். இந்த மைதானம் உங்களுக்கு சொந்தமா என்ன? சரி, அப்படியானால் நான் எழுந்து போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே தாரிணி எழுந்தாள். சூர்யா பரபரப்புடன், தாரிணி, நான் சொன்னதையெல்லாம் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன். நான் கூறியது பிசகுதான். தயவு செய்து உட்காருங்கள். சீதா விஷயமாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு போங்கள் என்றான். தாரிணி மறுபடியும் உட்கார்ந்து, திடீரென்று உங்களிடம் இந்த மாறுதல் காணப்படுவதன் காரணம் தெரியவில்லை. யாரோ ஏதோ சொல்லி உங்கள் மனத்தை கெடுத்திருக்கிறார்கள். சீதாவை பார்த்துவிட்டு இங்கு வந்தீர்களா என்றாள். இல்லை, ஸ்டேஷனில் இறங்கியதும் நேரே இங்கு வந்தேன். என்னுடைய அறைக்கு கூட போகவில்லை. சீதா எப்படி இருக்கிறாள்? அவள் விஷயத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? அவள் மனத்தில் ஏதோ ஒரு விஷம் புகுந்திருக்கிறது. ஏதோ ஒரு சந்தேகம் குடிக்கொண்டிருக்கிறது. அதனாலேயே அவளுடைய குடும்ப வாழ்க்கை பாழாகிக் கொண்டிருக்கிறது.
அவளுடைய ஆயுளுக்கே அபாயம் வந்துவிடும் போல் இருக்கிறது. நீங்கள் உடனே போய் விசாரித்து அவளுடைய மனத்தில் உள்ளதை தெரிந்து கொள்ள முயல வேண்டும். சில நாளைக்கு அவளை எங்கேயாவது அனுப்பி வைத்தாலும் நல்லது. அவள் எந்த ஊருக்கு போவாள்? போவதற்கு எந்த ஊர் இருக்கிறது? நான் சொல்லுகிறேன் தாரிணி, சீதா இனிமேல் சுகமடைவதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. அவள் விவாகரத்து செய்து கொள்ள வேண்டும். ஆனால் ஹிந்து சாஸ்திரமும் பிரிட்டிஷ் சட்டமும் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆகையால் துன்பப்பட்டு சாக வேண்டியதுதான். நான் கூட சில சமயம் நினைத்ததுண்டு, சீதா சௌந்தர ராகவனை விவாகரத்து செய்துவிட்டு உங்களை கல்யாணம் செய்து கொண்டால் எவ்வளவு சந்தோஷமாயிருப்பாள் என்று. ஒரு நாளும் இல்லை. நீங்கள் நினைப்பது பெரும் தவறு. சீதாவிடம் என்னுடைய அபிமானம் அந்த விதமானது அன்று. அத்தையிடம் நான் கொண்ட அபிமானம் அந்த பெண்ணின் க்ஷேமத்தில் அக்கறை கொள்ளச் செய்திருக்கிறது. மற்றபடி அவளுடைய லட்சியங்களுக்கும் என்னுடைய லட்சியங்களுக்கும் பொருந்தவே பொருந்தாது. சீதா பட்டுப்பூச்சி இனத்தைச் சேர்ந்தவள். பட்டிலும் பளபளப்பிலும் படாடோபத்திலும் பிரியம் கொண்டவள். பார்ட்டிகளுக்கு போவதே ஜன்மசாபல்யம் என்று எண்ணியிருக்கிறவள். சீதா பிறக்கும்போதே இந்த மாதிரி குணங்களுடன் பிறந்தாளா? எல்லாம் பின்னால் ஏற்பட்ட பழக்க வழக்கங்கள் தானே. அது எப்படி இருந்தால் என்ன? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். தேவப்பட்டணம் போலீசாரிடமிருந்து தப்புவதற்காக நான் சந்நியாசி வேஷம் பூண்டேன். அந்த வேஷத்திலேயே நான் சில நாள் இருக்க நேர்ந்தது. அப்போது உண்மையாகவே நான் சந்நியாசி ஆகிவிட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. மதராஸில் காமாட்சி அம்மாளை பார்த்து பேசிய பிறகு அந்த எண்ணம் பலம் பெற்று தீர்மானமாயிற்று. தங்களுடைய தீர்மானத்தை நான் மிகவும் மெச்சுகிறேன். எல்லா விஷயத்திலும் நம்முடைய கருத்துக்கள் ஒத்திருப்பது பற்றி சந்தோஷம் என்றான் சூர்யா. எனக்கும் சந்தோஷம்தான். ஆனால் காமாட்சி அம்மாள் தங்களுடைய குருநாதரானது எப்படி? சீதாவை பற்றி விசாரிப்பதற்காக அந்த அம்மாளிடம் போயிருந்தேன். சீதாவுக்கு டைபாய்டு ஜுரம் வந்தது பற்றியும் நீங்கள் அவளுக்கு சிசுருஷை செய்து பிழைக்க வைத்தது பற்றியும் தெரிவித்தாள். அவ்வளவுதானா? அதிலிருந்து எப்படி சந்நியாசம் வாங்கிக் கொள்ளும் உறுதி ஏற்பட்டது? காமாட்சி அம்மாள் இன்னும் சில விஷயங்களும் சொன்னாள். ராகவனுடைய இளம்பிராயத்தில் அவன் வேறொரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள இஷ்டப்பட்டதை பற்றியும் அவளும் அதற்கு ஆவலாயிருந்தது பற்றியும் ஜாதி வித்தியாசம் காரணமாக தான் அதற்கு சம்மதம் கொடுக்க மறுத்துவிட்டது பற்றியும் சொன்னாள். தாயாருடைய வாக்கை இவ்வளவு பக்தியாக நிறைவேற்றி வைத்த சௌந்தர ராகவனை நான் மனதார மெச்சினேன். நீங்கள் இன்றைக்கு ஒரு மாதிரி பேசி வந்ததன் காரணம் இப்போது தெரிகிறது. ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன். அந்த பெண்ணின் இப்போதைய அபிப்பிராயத்தை பற்றி காமாட்சி அம்மாள் சொன்னாளா? இல்லை. அவளுக்கு எப்படி அது தெரியும்? ஆனால் ராகவன் அந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டிருந்தால் ஒருவேளை சந்தோஷமாயிருந்திருப்பான் என்று சொன்னாள். தாரிணி சிறிது நேரம் யோசனை செய்துவிட்டு, இதற்கும் தங்களுடைய சந்நியாசத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டாள். நான் எப்போதாவது கல்யாணம் செய்து கொள்வதாயிருந்தால் அவள் இன்னொரு ஆசாமியிடம் காதல் கொண்டிருப்பதாக தெரிந்தால் நான் சந்நியாசம் வாங்கிக் கொள்வதைத் தவிர வேறு என்ன வழி இருக்கிறது? நீங்கள் நினைப்பது முற்றும் தவறு. அந்த பெண்ணின் இதயத்தில் ராகவனுக்கு இப்போது கொஞ்சம் கூட இடமில்லை. நீங்கள் சந்நியாசி ஆனதாக தெரிந்தால் அவளும் கிறிஸ்துவ மதத்தை தழுவி கன்னிகா மடத்தைச் சேர்ந்து விடுவாள். சூர்யா ஆர்வத்துடன் தாரிணியின் கரங்களை பிடித்துக்கொண்டு, இது உண்மைதானா என்று கேட்டான். தங்களுடைய இருதயத்தையே கேட்டு பார்க்கிறது தானே என்று சொன்னாள் தாரிணி. என் இருதயம் சொல்லியதை நம்புவதற்கு இதுவரை எனக்கு பயமாயிருந்தது. அவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த துரதிர்ஷ்டசாலிக்கு எப்படி கிடைக்கும் என்றும் இருதயம் நம்மை ஏமாற்றுகிறது என்றும் எண்ணிக்கொண்டிருந்தேன். இருதயம் ஏமாற்றவில்லை. சலன சுபாவமுள்ள அறிவுதான் ஏமாற்றிற்று. சீதாவையும் அதே அறிவுதான் ஏமாற்றுகிறது. நீங்கள் உடனே சென்று அவளுடைய நிலையை தெரிந்து கொண்டு வாருங்கள். சீதாவை நான் பார்த்து 20 நாள் ஆகிவிட்டது. எப்படி இருக்கிறாளோ என்று கவலையாயிருக்கிறது. அப்படியே ஆகட்டும். நாளைக்கு நாம் இந்த இடத்திலேயே சந்திக்கலாமா? கூடவே கூடாது. சுற்றுமுற்றும் பாருங்கள். நம்மை எத்தனை பேர் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியும். நாளைக்கு ஜாகையில் சந்திக்க வேண்டியதுதான். நம்முடைய நண்பர்கள்
உங்களுடைய அனுபவங்களை கேட்க ஆவல் உள்ளவர்களா இருக்கிறார்கள். நாளைக்கு இதே நேரத்துக்கு மணிக்கூண்டுக்கு அருகில் வாருங்கள். போலீஸ்காரர் இந்துலால் உங்களை சந்தித்து ஜாகைக்கு அழைத்துக் கொண்டு வருவான். இப்போது என்னுடன் தொடர்ந்து வரவேண்டாம். நான் அந்த போலீஸ்காரர் அருகில் போய் சேரும் வரையில் தாங்கள் அந்த மரத்தடியிலேயே உட்கார்ந்திருப்பது நல்லது. இவ்விதம் கூறிவிட்டு தாரிணி எழுந்து நடந்தாள். சூர்யா அங்கேயே உட்கார்ந்து தாரிணியும் போலீஸ்காரரும் மறையும் வரையில் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 8 மரத்தடியில் நிறைவுற்றது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.